நம்ம ஐயனார் துணை சீரியல்ல நிலா சோழனோட ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. எல்லாருமே பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிலாவோட அப்பா மனோகரும் தாஸும் எப்படியாவது சோழன் ஃபேமிலியா அவமானப்படுத்தியே ஆகணும்னு அவங்கள ஏதாவது குத்தி காட்டிக்கிட்டே தாங்க இருக்காரு. நிலா சோழன் ஃபேமிலியை யாரும் தப்பா பேசிடக்கூடாதுன்னு பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் மனோகரும் தாஸும் அவங்கள அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. எங்க நிலா சோழனோட ரிசப்ஷன் கெட்டு போயிருமோங்கிறதுனால நிலா சோழன் கிட்ட இந்த விஷயத்த அவங்க சொல்லவும் மறுத்துறாங்க. நிலா சோழனோட ரிசப்ஷன் ட்விஸ்டோட எப்படி முடியுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலா சோழன் ரிசப்ஷனுக்காக வந்திருந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் தாஸ் முதல்ல ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மனோகர் தாஸை பார்த்து நீ ஏன்டா இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க, வேற யாரும் வேலையாள் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா எல்லாருமே வேலையா இருக்காங்க, அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து ஆர்வத்தில் சேரன் மாமா என்ன வேலை போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சேரனை ஒரு வழியா மாமான்னு என்னை கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னு மனோகர் கிண்டலா சொல்றாரு. மனோகர் சேரன் கிட்ட வந்திருக்க கெஸ்ட்டுக்கெல்லாம் ஜூஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, எல்லாரும் ரொம்ப வேலையா இருக்காங்க, அதுதான் தாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான், தாஸ் வெளியில போகணும், யாரை கொடுக்க சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு மனோகர் சேரன் கிட்ட சொல்றாரு. உடனே சேரன் ஆர்வப்பட்டு ஆமா நான் தான் இருக்கல, நான் கொடுத்துக்கிறேன், நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி ஜூஸ் பிளேட்டை வாங்கி எல்லா கெஸ்ட்டுக்கும் ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூம்ல இருந்து வெளில வர்றப்ப சேரன் கெஸ்ட்டுக்கெல்லாம் ஜூஸ் கொடுக்கறத பார்த்துட்டு செம்ம கோவம் வராரு. சோழன் ரூம்ல இருந்து வெளில வந்த பல்லவனும் சேரன் எல்லாருக்கும் கெஸ்ட்டுக்கு ஜூஸ் கொடுக்கறத பார்த்துட்டு பல்லவனும் செம்ம கோவம் வராரு. இந்த விஷயத்த சோழன்கிட்ட இல்லைன்னா நிலானிகிட்ட சொல்லுவோமா வேணாமான்னு பல்லவன் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. பாண்டியன் சேரன் கிட்ட போயிட்டு அண்ணே நீ எதுக்கு நீ இதை செஞ்சுக்கிட்டு இருக்க, எதுக்காக எல்லாருக்கும் நீ ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. இல்லடா அவங்க தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியனுக்கு இதை கேட்ட பிறகு செமக்கம் வருதுங்க. அண்ணே அவங்க ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்டு இருக்காங்க, பல்லவனை சேர்ல இருக்க துணியெல்லாம் மாட்ட சொல்றாங்க, அவன் என்னன்னா தனியா மாட்டிக்கிட்டு இருக்கான், நான் போய் ஹெல்ப் பண்ணலான்னு போனா என்னையும் சேர்த்து அவமானப்படுத்துறாங்க, இந்த சேர்லாம் அடுக்கி வச்சது நானும் பல்லவன் தானே அப்படின்னு சொல்றாரு. என்னடா சொல்றீங்க, நீங்க 2 பேரும் இதெல்லாம் அடுக்கி வச்சீங்களா? ஆமாண்ணே நாங்க 2 பேர் தான் அடுக்கி வச்சோம், இது பத்தாதுன்னு அவன் குறுக்க வந்து ரொம்ப ஸ்லோவா வேலை செய்றீங்கன்னு நிலாவோட அண்ணன் வந்து சொல்றான். எனக்கு செம கோவம் வந்தது, ஆனா சோழன் நிலானியோட ரிசப்ஷன் கெட்டு போயிடக்கூடாதுன்னு அமைதியா இருந்துட்டேன். ஆனா ஒண்ணு இங்க ஜூஸ் கொடுக்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர்னே, அவங்க ரொம்ப அதிகபட்சமா தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு பாண்டியன் சேரன் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. இப்படி பாண்டியனும் சேரனும் பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு இடையில வந்த தாஸ் என்ன ஜூஸ் கொடுக்காம நின்றுட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் ஜூஸ் கொடுங்க, கெஸ்ட் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க, நிறைய கெஸ்ட் வருவாங்க, நிறைய பேர் கொடுக்குற மாதிரி இருக்கும், சீக்கிரம் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் அங்கேருந்து போயிடுறாரு. இதை கேட்ட பிறகு பாண்டியனுக்கு கோபம் உச்சத்துக்கு போயிருச்சுங்க. இது எல்லாத்தையும் பல்லவன் தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. சேரன் வேர்க்க விறுவிறுத்து எல்லா கெஸ்ட்டுக்கும் ஜூஸ் கொடுக்கறத மனோகர் தூரத்துல இருந்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. மனோகர் மனசுக்குள்ள உங்க குடும்பமே இதுக்கு தாண்டா லாயக்கு, என் பொண்ணை வசியம் பண்ணி என் குடும்பத்துல சம்மந்தம் வச்சுக்கலான்னு பாக்குறீங்களா, உங்களை எந்த இடத்துல வச்சுக்கணுமோ அந்த இடத்துலாண்டா நான் வச்சுப்பேன், இந்த ரிசப்ஷனே உங்களெல்லாம் அவமானப்படுத்துறதுக்கு தான், இங்கேருந்து போறதுக்குள்ள உங்களை தலைகுனியை வச்சு அனுப்புறேன் அப்படின்னு மனோகர் மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காருங்க. தாசும் மனோகரோட சேர்ந்துகிட்டு 2 பேரும் சேரன் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்கறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பி இங்க வாப்பா அப்படின்னு மனோகர் சேரனை பார்த்து கூப்பிடுறாரு. சேரன் ஜூஸ் பிளேட் எடுத்துக்கிட்டு மனோகர் கிட்ட போறாரு. எனக்கு ஒரு ஜூஸ் கொடு அப்படின்னு சொல்றாரு. சேரன் தன்னை அவமானப்படுத்துறதுக்காக தான் கூப்பிடுறாங்கன்னு தெரியாம ஜூஸ் எடுத்து கொடுக்க போறாரு. கரெக்டா அந்த நேரத்துல ஒரு கை வந்து சேரனோட கையை பிடிக்குது. இங்கதாங்க செம ட்விஸ்டே இருக்கு, அது வேற யாரும் இல்ல, நம்ம நிலாவோட கை தான். மனோகருக்கும் தாஸுக்கும் ஜூஸ் கொடுக்கறதுக்காக போன சேரனை நிலா பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. நிலா சேரன் கிட்ட அண்ணே நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இங்க என்ன வேலையாட்களா இல்ல, உங்களை இந்த வேலையை யார் பார்க்க சொன்னா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சேரன் மெல்ல மனோகரையும் தாசையும் பாக்குறாரு. நிலா மனோகர் தாசையும் பாக்குறாங்க. நீங்க தான் இந்த வேலையை பார்க்க சொன்னீங்களா அப்படின்னு மனோகரையும் தாசையும் கேள்வி கேட்கறாங்க நிலா. சேரன் உடனே எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நிலா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தானேப்பா, நம்ம வேலை பார்த்தாருண்ணே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சேரனை கேட்கறாங்க. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தானே, அது நம்ம வீட்டில் நடந்திருந்தா நம்ம இந்த வேலை எல்லாத்தையும் செய்யலாம், நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் நாம் இங்கே கெஸ்ட்டாக தான் வந்திருக்கோம், நாம் எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யணும், இங்கே வேலை செய்யறதுக்கு வேலையாட்களா இல்லை, எதுக்காக இந்த வேலையை உங்களை செய்ய சொல்லணும். நிலா மனோகர் தாஸுக்கிட்ட எதுக்காக சேரனன் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்க, நானும் உங்களை தூரத்துலேருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், சேரனனை வேலை செய்ய சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்படி தான் உங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாம் நடத்துவீங்களா,
சொல்லுங்க, இப்படிதான் நீங்க எல்லாம் நடத்துவீங்களா? எதுக்காக சேர்மன் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்க? அப்படின்னு நிலா கேள்விக்கு மேல கேள்வி மனோகர் தாஸ்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மனோகர் உடனே நிலா கிட்ட, நிலா என்னம்மா நான் ஏதோ அவரை வேணும்னு இந்த வேலையெல்லாம் பார்க்க வச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேலையாட்கள் கம்மியா இருக்காங்க. அதனால இந்த வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. சேரன்ட்ட கேட்டப்ப அவரே இந்த விஷயத்த செய்யறேன்னு சொல்லி சந்தோஷமா வந்து ஏத்துக்கிட்டாரு. உனக்கு இதுல என்னம்மா பிரச்சனை? ஃபங்க்ஷன் வீடுனா இந்த மாதிரி வேலைகளை மாத்தி மாத்தி செஞ்சுதானே ஆகணும். நான் ஒன்றும் தப்பா பண்ணலையே அப்படின்னு மனோகர் திரும்ப கேட்கிறாரு. இடையில தாஸ் உள்ள வந்து, எதுக்காக நீ இவ்வளவு கோவப்படுற? இந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே, ஏற்கனவே செஞ்ச வேலை தானே. இதை நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு செய்யறப்ப என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு தாஸ் நிலா கிட்ட கேட்கிறாரு. நிலா அவங்க அண்ணன் தாசு கிட்ட, அண்ணன் இதுக்கப்புறம் அவங்க செய்யற வேலையையும் அவங்களையும் தப்பா பேசினேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க. நானும் வந்ததுலேருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் சோழனை டிரைவர் தானேன்னு சொல்லி கிண்டலா பேசுற. ஆமா, என் ஹஸ்பண்ட் டிரைவர் தான். உன்ன மாதிரி அப்பா சொத்துல ஓசில திங்கிற ஆள் கிடையாது அப்படின்னு நிலாவோட அண்ணனை பயங்கரமா திட்டுறாங்க. இதை கேட்ட உடனே தாஸ் செம்ம கடுப்பாகி நிலாவை அடிக்கிறதுக்காக பக்கத்துல போறாரு. மனோகர் தாஸை நிப்பாட்டுறாரு. தாசு, ஃபங்க்ஷன்ல இருக்க, பார்த்து நடந்துக்க. நிலா, உனக்கு என்னமா பிரச்சனை? என்ன எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்ட, ரொம்ப சந்தோஷம் தானே? இப்ப என்ன, சேரனை ஜூஸ் கொடுக்க சொன்னது தப்பு, அவ்வளவுதானே? தம்பி, என்னை மன்னிச்சிருப்பா. நான் தெரியாம உன்னை இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லிட்டேன். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு, நம்ம ஆளுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனா பாரு, அது இப்படி போகும்னு எனக்கு தெரியாது. என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சேரன்ட்ட மனோகர் பொய்யா மன்னிப்பு கேட்கிறாரு. சேரன் மனோகர் கிட்ட, நீங்க எதுக்கு இதுக்கெல்லாம் சாரி கேக்குறீங்க? நிலா, இந்த வேலையை நான் தாமா விருப்பப்பட்டு செய்யறேன். நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யலன்னா என்னமா அது? அதுக்காக எதுக்கு அவங்களெல்லாம் திட்டுற? அவங்க என்ன ஒன்றும் மரியாதை குறைவாலாம் நடத்தல. நீ எதை பத்தியும் கவலைப்படாத நிலா. நீ போய் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி சேரன் நிலாவை அனுப்பி வைக்கிறாரு. பல்லவனும் பாண்டியனும் சேரனுக்கு நடந்த எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. பல்லவன் இதை சோழன்ட்ட சொல்லுவோமா வேணாமான்னு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. பாண்டியன்ட்ட போய், அண்ணன் அவங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்கண்ணே, இது என்ன சோழன்ட்ட சொல்லுவோமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சோழன் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுமோ அப்படின்னு பயமா இருக்கு. அதனாலதான் சோழன்ட்ட சொல்றதுக்கே யோசனையா இருக்குன்னு அப்படின்னு பாண்டியன்ட்ட சொல்றாரு. இல்லடா பல்லவா, சோழன்ட்ட சொல்ல வேணாம். அவனுக்கு இன்னைக்கு ரிசப்ஷன்ல அவனுக்கு நல்லபடியா முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. பாண்டியனும் பல்லவனும் சேரன்ட்ட போயிட்டு, அண்ணே நீ எதுக்குன்னு நீ ஏன் இந்த வேலையெல்லாம் எடுத்து செய்யற? அவங்க இதுதான் சான்ஸ்ன்னு நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக பாக்குறாங்க. அவங்க நம்ம வந்ததுலேருந்து அவங்க நம்மள பண்றதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்குன்னு நிலா அன்னைக்கே தெரியுது. அவங்க நம்மள ரொம்ப தப்பா தான் நடத்துறாங்கன்னு. அப்புறம் எதுக்குன்னு நீ இந்த வேலையெல்லாம் வாண்டடா செய்யற? நிலா அண்ணியோட அண்ணன் என்னையும் பாண்டியன் அண்ணையும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டோம், ஸ்லோவா வேலை செய்யறோம், சீக்கிரம் வேலை செய்யுங்கன்னா ஆர்டர் போட்டுட்டு போறான். எனக்கு செம்ம கோபமா இருந்துச்சுன்னு. ரிசப்ஷன் நல்லபடியா முடியணுங்கிறதுக்காக தான் அமைதியா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாரு. டேய் பல்லவா, எனக்கு புரியுதுடா. நானும் நிலா சோழன் ரிசப்ஷன் நல்லபடியா முடியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் நடக்க போகுது? இன்னும் கொஞ்ச நேரம் நடக்கும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம்டா. அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி என்ன வேணாலும் பேசிக்கலாம். இப்போதைக்கு நிலா சோழனோட ரிசப்ஷன் நல்லபடியா முடியணும்டா, கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அட்வைஸ் பண்ணிட்டு போறாருங்க. பல்லவன் பாண்டியன் சேரன் கிட்ட, அண்ணே அதெல்லாம் சரி, எங்க அப்பா எங்க, என்ன பண்றாரு அவரு? ஆளையே காணோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாண்டா, வந்ததுக்கு அப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு தெரியலையே. அவர் இன்னும் பிரச்சனை எதுவும் இழுத்துற போறாரு, எங்க இருக்காரு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரெண்டு பேர்ட்டையும் சொல்றாங்க. ரிசப்ஷனுக்கு வந்த நடேசன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. அதுதாங்க ரிசப்ஷன்ல நடக்க போற பெரிய ட்விஸ்டா இருக்க போது. என்ன நடக்க போகுதுங்கிறத இனி வர எபிசோட்ல பார்ப்போம். ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.